spindle box பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி rolling the mat. ரெண்டு மேட் இருக்கு நம்மகிட்ட. ஒன்னு வந்து sitting mat and this is the material mat. Why we are choosing to mat எதுக்கு எப்படி வேணாலும் போடலாமே. எதுக்காக அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்னா the children who are learning are supposed to be organized, self disciplined. அவங்க என்ன படிக்கிறாங்க, ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வேணும், அவங்க மெட்டீரியல் ஹேண்டில் பண்ண போறாங்க. ஸோ அந்த மெட்டீரியலுக்கான ரெஸ்பெக்ட் அவங்க கொடுக்கணும். ஸோ ஃப்ரம் தி பேசிக்ஸ் ஒரு மெட்டீரியல் எப்படி ரோல் பண்றது, எப்படி அன்ரோல் பண்றது, தீஸ் ஆர் தி வெரி பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ். ஸோ மரியா மாண்டசரி அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே ஒரு குழந்தை தன்னால யாரையும் டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டா எப்படி அதை பண்ணணும்ன்றத வந்து ஒரு மேட் ரோல் பண்றதுல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. So first we are going to unroll the mat. First one is the sitting mat. Very slowly and patiently we have to unroll this mat. அப்படி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து பேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஒரு ஹரிபரியா இல்லாம they will be very patient on rolling their mat. இதுல இருந்தே அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டா எப்படி வந்து டிசிப்ளின்டா உட்காரணும் அப்படின்றத கத்துப்பாங்க. நெக்ஸ்ட் we have to cross the legs and sit on the sitting mat. இது வந்து மெட்டீரியல் மேட்ல வந்து என்ன மெட்டீரியல் நம்ம பண்ண போறோமோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து டிஸ்ப்ளே பண்றோம். This is a spindle box. Why this is called as spindle boxes? We have the shapes in the form of spindle. இதை வச்சு நம்ம spindle boxனா இப்படிதான் இருக்கும்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா we are choosing to quantity over the numbers. அதாவது இதுல வந்து 0 to 9 நம்பர்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. ஒரு பாக்ஸ்லயும் ஒரு நம்பர்ஸ் இருக்கு. ஒரு ஸ்பிண்டில் வச்சு அந்த குவான்டிட்டிக்கு என்ன நம்பர்ஸோ அதை எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். வித் திஸ் ஆக்டிவிட்டி தி சைல்ட் வில் நோ ஹவு டு என்ன குவான்டிட்டி நம்ம ரெஃபர் பண்றோமோ அதுக்கு என்ன மெட்டீரியல் எவ்வளோ கவுண்ட் பண்ணி வைக்கணும்ன்றத வந்து அவங்க கத்துப்பாங்க. டோட்டலி தேர் வில் பி 45 ஸ்பிண்டில்ஸ். The number is very important. We should not miss any spindles. First thing is 0. 0 இருக்கு. 0 is actually the null value. அங்க வந்து எந்த இதுமே வைக்க தேவையில்லை. The quantity of 0 is nothing. So this place will be empty. Next is 1. When we are counting 1, what is the quantity of 1? Only one material. So ஒரே ஒரு spindle எடுத்து we are going to place in the 1 column. Next is 2, the number 2. So we are going to count 1, 2, totally 2 numbers. 2ன்ற நம்பருக்கு எத்தனை quantity வரணும்? 2 spindles வரணும். So we are placing 2 here. Why I am keeping it down is, one is with this we can differentiate between odd and even numbers. So I am splitting the odd and even. So if 1 na only 1 is here. 2 is an even number, so I am placing 2 here. Next for 3 now I am counting 1, 2 and 3. Okay, so 2 is even number and 1 is odd number, so I am placing it separately. 2 and 1, totally 3 numbers. Next is 4. 4 now how will you count? 1, 2, 3, 4. So totally 2 2s are there. So I will place it in this way. 2 and then a 2. Next is 5. I will take 5. 1, 2, 3, 4 and a 5. So நான் கவுண்ட் பண்ணும்போதே தனித்தனியா பிரிச்சுக்கிறேன். ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் I am keeping it separately, even and odd numbers. So 2,
2 and 1, totally 5. Next is 6. 1 2 even வந்துருச்சு, so 2 தனியா place பண்ணிக்கிறேன். 3 4, so இந்த 2 5 and 6, so இதுவும் ஈவனா இருக்கு, so 3 2s இருக்கு. I am placing it separately. Next is 7. 1 2 3 4 5 6 7, totally 7 spindles are there. Ida odd and even I am placing it. First 2 3 and 4 5 and 6, so 7 is separately and odd, so I am placing it here. Next 8. 1 2 3 4 5 and 6 7 and 8, so totally they are it is an even number, so I am placing it in 2s. Next 9. 1 2 3 and 4 5 6 7 8 and 9, so we have odd numbers, even numbers first and then an odd number. Okay, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். 0 னா nothing, that quantity is we have to define it as nothing, so this place is empty. 1 னா ஒரே ஒரு ஸ்பிண்டில், 2 னா ரெண்டு ஸ்பிண்டில் 1 and 2, இது வந்து ஈவன் நம்பர். 3 னா 1 2 and 3 spindles இருக்கு. 2 is an even number and 1 is an odd number, totally 3 is there. 4 is 1 2 3 and 4 spindles. So இப்போ அந்த நம்பருக்கு என்ன குவாண்டிட்டிஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிரும். இப்போ 5 னா என்ன பொருளா இருந்தாலும் அது எதுவா இருந்தாலும் 5 னா நமக்கு 5 கவுண்ட் பண்ணி எடுத்து வைக்க எல்லா குழந்தைக்குமே இது முடிக்கும் போது தெரியும். இதுல வந்து ஒரு எரர் கரெக்ஷன் மெத்தட் என்னன்னா, அவங்க தப்பா அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா லாஸ்டா ஒரு 9 வரும்போது 9 கவுண்ட் பண்ணி ஒரு ஸ்பிண்டில் பத்தலன்னா they'll self realize it. அவங்களே ரியலைஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை, அவங்களே எதுல எக்ஸ்ட்ராவா இருக்கு எதுல கம்மியா இருக்குன்ட்டு தெரிஞ்சு ஸ்ப்ளிட் பண்ணி திரும்ப கரெக்டா வச்சிருவாங்க. So it is a very effective method of self correcting themselves. 6 na 6 quantity, 7 refers to 7, whatever it is, spindle or chocolates or numbers, anything they will be able to count after completing this activity. Once the activity is done, correcta adoda place la ellathiyum arrange பண்ணிட்டு திரும்ப display area la வெச்சிடணும். That's it.